நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தகவல். இம்மாத இறுதியில் வங்கக்கடலில் உருவாகிறதா சென்யார் புயல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக தகவல். திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் பரவலாக மழை. திருவாரூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. நெல்லையில் பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குறுக்குத்துறை கோவில் மண்டபங்களுக்குள் புகுந்த வெள்ளம். மசோதா மீது முடிவெடுக்க ஜனாதிபதி ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது. தமிழ்நாடு வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவு அரசியலமைப்புக்கு எதிரானது என தலைமை நீதிபதி அமர்வு கருத்து. காலவரம்பின்றி மசோதா மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டு வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகாரங்கள் இருக்க முடியாது என்பதையும் தெளிவுபடுத்திய உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் கருத்துதான் தெரிவித்துள்ளதே தவிர உத்தரவு பிறப்பிக்கவில்லை. தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவு அல்ல என திமுக எம்பி வில்சன் பேட்டி. நிச்சயமாக நாங்கள் பெறப்பட்ட வழக்கில் உள்ள தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக உள்ளது. இந்த தேதியில் அது எந்த விதத்திலும் எஃபெக்ட் ஆகாது. ஆகவே இது ஒரு ஒப்பீனியன் தான். நெல் ஈரப்பதம் தொடர்பான கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உழவர்களுக்கிடையே பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக அரசின் தாமதத்தால் தான் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். துரோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே முதல்வர் தகுதியற்றவர் என அண்ணாமலை விமர்சனம். திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க முடியாது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. பெருந்தகையும் காங்கிரசும் வரவேண்டிய இடத்திற்கு வந்துவிடுவார்கள் என துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. நிச்சயம் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்க வரணுமோ போனாதானே வர முடியும். நிகழ்ச்சிக்கு வந்தோடனே சொன்னாரு, மன்னிக்கணும் நான் லேட்டா வந்துட்டேன்னு. நான் சொன்ன மன்னிக்கணும் நான் சீக்கிரம் வந்துட்டேன், நீங்க என்னை விட சீக்கிரமா வந்துட்டு போயிட்டீங்க. எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம்.
சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு. ஓட்டு எப்படி வந்தது? 68 ஓட்டு எப்படி வந்தது? இல்லாத வீட்டிலே. தமிழகத்தில் 10,000 உயர் மதிப்பு வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டம். ANSR நிறுவனத்தோடு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருப்பதாக அமைச்சர் TRV ராஜா அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் குவிய வேண்டும் என்பதே பாமகவின் விருப்பம். அமைச்சர் சொன்ன பொய்களை அவரே தகர்த்திருப்பது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என அன்புமணி ராமதாஸ் கருத்து. கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட தாவேக தலைவர் விஜய் திட்டம். டிசம்பர் 4 சேலத்தில் கூட்டம் நடத்த அனுமதி கோரப்பட்ட நிலையில் காவல்துறை மறுப்பு. நேற்று முளைத்த காளான் எல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. விஜய் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மறைமுக சாடல். ஒரு நாள் மழைக்கே அது தாங்காதுன்றதை நான் சொல்றேன். இது ஆலம் விருட்சம் தலைவர் உருவாக்கிய தேமுதிக ஆலம் விருட்சம். இது கோவையில் தூய்மை பணியாளர்களுக்கு குப்பை எடுக்கும் வாகனத்தில் உணவு கொண்டு செல்லப்பட்ட விவகாரம். ஒப்பந்ததாரருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக மாநகராட்சி ஆணையர் விளக்கம். சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 11,500 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பதி திருச்சானூர் கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரசாதம் வழங்கி கௌரவிப்பு. G20 மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று தென்னாப்பிரிக்கா பயணம். ஜோகன்னஸ்பர்க் நகரில் சிறப்பான வரவேற்பளிக்க ஏற்பாடு. பீகார் முதல்வராக 10வது முறையாக பதவியேற்றார் நிதிஷ்குமார். பிரதமர் மோடி, அமித்ஷா, JP நட்டா, தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்பு. நிதிஷ்குமார் सत्य निष्ठा से प्रतिज्ञान करता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति பீகார் தேர்தல் தோல்விக்கு பரிகாரமாக நாள் முழுவதும் மௌன விரதம் மேற்கொண்ட பிரசாந்த் கிஷோர். 100 ஆண்டுகளுக்கு முன்பு காந்திஜி நிறுவிய ஆசிரமத்தில் மௌன விரதம். ஜம்முவில் செயல்பட்டு வரும் காஷ்மீர் டைம்ஸ் பத்திரிகை அலுவலகத்திலிருந்து ஆயுதங்கள் பறிமுதல். பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை. உக்ரைனோடு போரிட்டு வரும் ராணுவ வீரர்கள் குழுவை சந்தித்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். உக்ரைன் வீரர்களுக்கு சரணடைய போதிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் பேச்சு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோடு அமெரிக்க ராணுவ உயரதிகாரிகள் குழு சந்திப்பு. ரஷ்யாவுடனான போரை நிறுத்த நீடித்த அனுமதி திட்டத்தை வகுத்து வருவதாக வெள்ளை மாளிகை தகவல். காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 33 பேர் உயிரிழப்பு. போர் நிறுத்தத்தை மீறி நடத்தப்பட்ட தாக்குதலால் பாலஸ்தீனியர்கள் கலக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தி ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். பெர்த்தில் நடக்கும் முதல் போட்டிக்காக ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் தீவிர பயிற்சி.